Good evening, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 விஷயங்களை அட்ரஸ் பண்ணி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து எனக்குள்ள காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு இந்த சாரீ வந்து இப்போ தான் வந்து வாஷ்லேருந்து வந்திருக்கு. ஆனால் நான் அதை கட்டிக்கொள்ள நான் தயக்கம் காட்டுவேன். வேறு எங்கேயோ வெளியே போகும்போது தான் நான் அதை கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். அதுமாரி ஆனால் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் இதை வியர் பண்ணி இருக்கேன். அதுமாரி என்னோடய டாட்டர் வந்து சில கேள்விகள்லாம் கேட்பா. ஒரு டாக்டர் இல்லையா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தங்களுடைய பார்ட்னர் எல்லாம் தெரிந்து கொள்கிறாங்க, அதெல்லாம் அவள் பார்த்துட்டு, அம்மா நீ எப்படிமா இங்கே வேலூரில் வந்து இந்த மாதிரி அப்பாவை நீ கட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பா. நான் 1984 May 21 அன்னைக்கு எனக்கு திருமணமானது. நேரடியாக வெள்ளூருக்கு என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதை நான் முடியாதுன்னும் சொல்ல முடியாது. அது நமக்குள்ளே பல நம்பிக்கைகள் நம்மளே வச்சுட்டே இருக்கோம். காசு செலவழிக்கக்கூடாது, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போல தான் என்னுடைய கணவரும் வந்து எங்கள் கூட வந்து ஒரு அங்கிள் அவருடைய ஒய்ஃப் எல்லோரும் வராங்க. அவங்களுக்கும் வந்து இவர் இந்தமாரி என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலூருக்கு ராவோட ராவாக அழைச்சிட்டு போகிறது யாருக்குமே இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க வந்து அவரையே செலவு பண்ண வச்சிட்டாங்க. அது வந்து அவருக்கு பிடிக்காத விஷயம். அது பஸ் டிக்கெட்லேருந்து அவங்களுக்கு இரவு உணவு எல்லாமே வந்து அவரே பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அவருடைய கூக்குரலே என்னென்ன வந்து என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ நாளே நான் அமைதியாக பார்த்துட்ருக்கேன். இது மாதிரிலாம் நடக்குது. 2 மணிக்கு மேலே தான் அவர் வந்து வராரு. அது போல் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஆனால் நான் வந்து ஒரு ஊழியக்காரியாக நான் வந்து அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். காரியங்களை புதிதாக நான் கற்றுக்கொள்ள கூடிய ஒரு குழந்தைக்குரிய அனுபவம் தான் என்கிட்ட இருந்தது. அப்படியே அவர் செய்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய மாணவர்கள் அங்கேயும் நடமாடுவாங்க. அவங்க வந்து லேடிஸை பார்க்கறதுக்காக போகிறதா அவர் வந்து அவங்க கல்லூரியை மோசமாக அவர் பேசுவார். அதுபோல் மற்றவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்க, மற்றவங்க தான் ஏதோ தப்பு செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நான் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இது வந்து திஸ் வாஸ் ஹேப்பனிங் எவ்ரிடே. இது மட்டும் இல்லை, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. யூ ஆர் நாட் குட் லுக்கிங் அண்ட் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து ஐ எம் நியூ டு தட் லைஃப். அதனால் நான் பேசாமே இருக்கேன். ஏன்னா நான் ஊழியக்காரி, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு பெரிய அபிஷேகத்தோடு வந்திருக்கேன். அது அவருக்கு தெரியுமா என்னன்றது தெரியல. இல்லை வந்து எப்பயுமே நம்ம பெரிய அபிஷேகத்தோடு வந்தோன்னா சாத்தான் வந்து அவனும் எழும்பி நிற்பான். ஸோ அது போல் எனக்கு விரோதமாக அது மாதிரி செயின் ஆவி, பலவித ஆவிகள் எழும்பி நின்னது. அதில் ஒரு உறவுக்கார பெண் வேறு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன, இந்த வீட்டில் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கூட ஒரு ஃப்ரிட்ஜு கூட இல்லை அப்படின்ற மாதிரி
அவங்க பெரிய பணக்காரங்கன்ற மாதிரியும் நான் வந்து ஏழைன்ற மாதிரியும் அவங்க சுட்டி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் கர்த்தருடைய பிள்ளையாக நான் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். அதுமாரி எல்லாத்தையும் பார்த்து அப்போ தான் நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். மோட்ச பிரயாணம் அப்படி ஒரு புத்தகத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓல்டு மேன் அப்படி ஒரு எதிரி நம்மளை வந்து எதிர்த்து நிற்குமா. ஓல்டு மேன் அப்படின்ற அவன் வந்து என்ன சொல்வானா, நீங்கள் என் கூட வாங்க, நான் வந்து எனக்கு வந்து 3 டாட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து லஸ்ட் ஆஃப் தி ஐ, இன்னொன்று வந்து லஸ்ட் ஆஃப் த ஃப்ளெஷ், மூணாவது வந்து ப்ரைட் ஆஃப் லைஃப். இவங்க 3 பேரையும் உங்களுக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்வானான். ஆனால் அவன் நெத்திலே வந்து பழைய மனுஷனை புறம்பே தள்ளுங்கள் அப்படி இருக்குமா. அதுபோல் நம்ம ஞானஸ்நானத்தில் நம்முடைய பழைய மனுஷனை நம்ம அடக்கம் பண்ணினவனா. ஸோ புதிய மனுஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து வரக்கூடியவ. இந்த மாதிரி நம்ம வீட்டில் தண்ணி மோந்து குடிக்க ஃப்ரிட்ஜு கூட இல்லை அப்படிங்கிறது அது வந்து அந்த ப்ரைட் ஆஃப் லைஃப்பை குறிக்குது. ஸோ இன்றைக்கி கூட நான் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன். அப்படின்னா அந்த நான் பெரிய படிப்பாளி அல்லது கல்லூரியில் அதுமாரி இருக்கிறவ அப்படியே இருந்தவ அப்படியெல்லாம் வந்து நான் ப்ரைட் ஆஃப் லைஃப்க்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதுபோல் இருக்கிறதுனால தான் இவங்களெல்லாம் நான் ஆத்மாவாக பார்த்து அவங்களோட தொடர்பில் இருந்து என்னோடய ஊழியத்தை நான் செய்து வரேன். அதில் மோஸ்ட்லி வந்து சிலர் தனியாக இருக்கவங்க, சிலர் வந்து விடோஸ் அது போல் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்தா நம்ம இந்த ஊழியத்தை செய்ய